நாங்கள் வந்து ப்ளைனாக தான் வந்தோம். சரி ஓகே மூவி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நிஜமாகவே பார்த்ததுக்கு வர்த்தாக இருந்தது. அந்த லிப்லாக் சீன்லலாம் சீரியஸாக ஃபஸ்ட் மூவி மாதிரி தெரியல. ஏன்னா 2-3 லிப்லாக் சீன்லேயே நான் செக் பண்ணிட்டேன். நிறையா பண்ணியிருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 3 கதையும் சொல்லிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா, அதான் அழிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னடா இருக்குன்னு. உண்மையிலேயே எதிர்பார்த்ததை செருப்பால் அடித்த மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே லவ் ஸ்டோரி படம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மணி நேரம் கிரிஞ்ச போட்டு 1 மணி நேரம் லவ்வாக காமிச்சு விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க போல் அப்படிங்கிற பயம்லாம் இருந்தது. ஓஹோ இதன் பேபி படம் என்ன கான்செப்ட்? ஆக்சுவலி அதான் இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லவ்லேயுமே ப்ரீவியஸ் லவ் வாட் எவர் இருந்தாலுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு லவ்க்காக வந்துட்டு நம்மளை மாற்றுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. சின்ன மெசேஜோட இருந்தது. படத்தில் ஏதாவது லேக் இல்லை, எங்களுக்கு அப்படி எதுவுமே லேக் தெரியல. எல்லாமே நல்லா இருந்தது. ஃபன் எமோஷன்ஸ் எல்லாமே இருந்தது. விஷ்ணு விஷால் சாரோட கேமியோ இருந்தது, அது எப்படி? அதான் இவங்க 2 பேரையுமே ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க இன்னும் நல்லா இருந்தது. எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ தான் தெரியும் அவருக்கு பிரதர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை, நிஜமாகவே நல்லா இருந்தது. நாங்கள் வந்து ப்ளைனாக தான் வந்தோம். சரி ஓகே மூவி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நிஜமாகவே பார்த்ததுக்கு வர்த்தாக இருந்தது. 10க்கு எவ்வளோ ரேட்டிங்? 9 கொடுக்கலாம். ஆக்சுவலி வந்து அவரோட உண்மையில ஃபஸ்ட் மூவி மாதிரி தெரில. ஏன்னா நிறையா இதுக்கு முன்னாடி நடித்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்த 2K லவ் ஸ்டோரியாக இருக்கும். அந்த லிப்லாக் சீன்லலாம் சீரியஸாக ஃபஸ்ட் மூவி மாதிரி தெரியல. ஏன்னா 2-3 லிப்லாக் சீன்லேயே நான் செக் பண்ணிட்டேன். நிறையா பண்ணியிருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுதான் அவர் பயங்கரமாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஒரு சீன் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பையனாக நடிக்கும் போது ஒரு லவ் வரும்ல, அது லவ்வான்னு தெரியாது. நம்ம ஒரு பொண்ணு வந்து சும்மா கையை பிடிச்சிட்டாலே லவ் தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாரு. அதாக இருக்கட்டும், இல்லை கோபம் வர இடத்துல, லவ்வர்கிட்ட கோபம் வர இடத்துல, அப்பா கிட்ட சைலண்ட்டாக போகிற இடத்துல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே சார் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை, ஒரு மண்ணும் இல்லாமல் தான் வந்தேன். சரி இது ஒரு லவ் சப்ஜெக்ட்டு. ஸோ விஷ்ணு விஷால் தம்பி பண்ணுறாப்புல, சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க தான் வந்தேன். உண்மையிலேயே எதிர்பார்த்ததை செருப்பால் அடித்த மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே வச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் இருந்தது. படத்தை பற்றி நிறைய பேசிட்டேன். ஆனால் காதல் இதையும் இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். ஜாலியான காதல், ஒரு ஜாலியான ரேப்போ, அது ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜ் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நூல் இழை, ஒரு வைப்ரேஷன், ஒரு வேவ் போகுது. அந்த வேவ் என்னன்னு கண்டுபிடிக்காமல் இருந்தாங்களா, அந்த வேவ் தான் இதில் சொல்லியிருக்காங்க. லவ் ஸ்டோரி படம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மணி நேரம் கிரிஞ்ச போட்டு 1 மணி நேரம் லவ்வாக காமிச்சு விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க போல் அப்படிங்கிற பயம்லாம் இருந்தது. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல லவ் ஸ்டோரி படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், எங்கேயாவது கிரிஞ்சு பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இன்டர்வல் பிளாக் வரைக்குமே ஓகே பார்க்கலாம் அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்தாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு உள்ள இன்வால்வ் ஆகி, கதையோட இன்வால்வ் ஆகி ஓகே சேருவாங்கன்னு நினைக்கிறேன், சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், போய் பிரிஞ்சு தொலையட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்மளுக்குள்ளே நம்ம திட்டிப்போம் தெரியுமா, அந்த மாதிரிலாம் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு வந்து நம்மக்கிட்ட கதை சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நான் அந்த பொண்ணை பார்த்தேன்டா, பிக்கப் பண்ணேன்டா, போச்சுடா அப்படின்னு, அந்த மாதிரி இருந்தது எனக்குள்ள ஒரு ஃபீல். என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட அவனுக்கு நான் லைஃப்பில் நடந்த விஷயத்த சொன்னால் எப்படி இருக்கும், நம்ம ஸ்க்ரீனில் ஓட்டுவோம்ல, அந்த ஒரு இது வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது நம்ம பழைய ஆளுங்க சொல்லியிருப்பாங்க விட்டு கொடுக்குறதான்றது. ஆனால் யார் விட்டு கொடுக்குறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஈகோஸ்டிக்காக, அது அழகாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 3 கதையும் சொல்லிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா, அதான் அழிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னடா இருக்குன்னு பார்த்தா இல்லை இதுதான் என் கதைன்ட்டு அந்த கதையில் பிரித்து எடுத்துன்னு போன லவ் ஸ்டோரி தான் ரொம்ப அழகான முடிச்சிருக்காங்க. மியூசிக் ஸ்ரீராம் பாடினதாக இருக்கட்டும், மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. இவர் மிஷ்கினோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மிஷ்கின் ஒரு டேரக்டராக தான் வராரு, இருந்தாலும் அழகாக இருந்தது. அதுக்குள்ளே ஒரு கதை இருந்தது. விஷ்ணு விஷாலோட கதையாக இருக்கட்டும், கதை கேட்குற விதமாக இருக்கட்டும், கிங்ஸ்லி, இன்னொருத்தர் இருக்கார் கர்ணா, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. புதுசாக ஒரு ஃபேஸ் அவரோட ஆக்டிங். இந்த பையன் விஷ்ணு விஷாலோட தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் பேர் ருத்ராவோ ஏதோ சொன்னாங்க. பட் அந்த பையன் புதுசாக நடிக்கிற மாதிரியே இல்லைங்க. இப்போ இருக்க எல்லா நடிகரும்
பாருங்கன்னா போன வாரம் கூட இவரோட பையனுக்கு படம் வந்தது. இவங்களும் 10 படம் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த கதையை அந்த பையன் தான் தாங்கி தூக்கிட்டு போகிறான். இது விஜய் சார் பண்ணால் கூட இவ்வளோ தூரம் பண்ணுவாரான்னு தெரியும். ஏன்னா அந்த காதல் அவர் தான் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போனார். அவர் போனதுக்கப்புறம் காதல் படமே வரதில்லை. அவ்வளோ அழகான காதல் அப்போல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியாக பண்ணியிருக்காங்க. அதாவது லவ் ஸ்டோரி சொல்கிறது வேறு, இது வந்து இவர் ஒரு டேரக்டராக பெரிய டேரக்டராக வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 2K கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எமோஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். கோவப்படுவாங்க. லவ்வர் எவ்வளோ பெரிய அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டெடிகேட் பண்ணி அவங்க பெரிய ஒரு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணால் கூட இவங்க கோவப்படுவாங்க. அந்த கோவம் கடைசியில் எங்கே போய் முடியுதுங்கிறத அழகாக டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. லவ் பிரேக்கப்னாவே ஆசிட் அடிக்கிறது, அவனை ஃபோனில் வச்சு மிரட்டுறது, ஆடியோவை வச்சு மிரட்டுறது, மாஃபிங் பண்ணி மிரட்டுறது, இந்த மாதிரி மத்திக்கு முன்னாலே பிரேக்கப் ஆயிடுச்சு. அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அந்த ஃபியூச்சரை கெடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னதுனால தான் 2K கிட்ஸையும் தாண்டி 70s 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் கனெக்ட் ஆகுது இந்த படம். முக்கியமாக 2K பசங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 சீன் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். ஏங்க எவ்வளோ நாளை தாங்க 90 அதுதான் ஆல்ரெடி 90s கிட்ஸ்னு ஒரு லவ் ஸ்டோரியை கொடுத்து கடைசி வரைக்கும் அவனுக்கு கல்யாணமும் ஆகாது, லவ்வும் சேராது, கடைசி வரைக்கும் நம்மளும் சோகமாக உட்காந்துருக்கணும். ஆல்ரெடி நம்ம லைஃப்லேயே அதுதான் நடக்குது. அதையும் வர ஸ்க்ரீனில் பார்க்கணுமா? கொஞ்சம் அவங்க என்ஜாய் பண்ணுறதை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா சந்தோஷப்பட்டுக்கலாமே. மிஸ்கின் சார் ஆக்சுவலி ஸ்க்ரீனில் காமிச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த மனுஷரை பாவம் எவ்வளவு படுத்த முடியுமோ, நல்ல ஒரு டேரக்டரு, நல்ல ஒரு பர்சனை, எல்லா இதுலேயும் வீடியோலையும் ஒரு கான்ட்ரிபியூஷன். அவர் சும்மா யதார்த்தமாக பேசியிருப்பார், அதை தூக்கி போட்டு வச்சு அவரை படுத்தி கொண்டுட்டாங்க. ஆனால் வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப நல்ல ஒரு நல்ல டேரக்டரு, அவர் நல்ல விதமாக தான் எல்லாரையும் நடத்துவாருன்னு காமிச்ச விதம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாச்சு. ஆகா, ஒரு நல்ல டேரக்டர் நல்ல விதமாக காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கோவிந்தன் பேபி படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை என்னன்னா, விஷ்ணு விஷால் வந்து ஒரு நடிகர், அவர்கிட்ட வந்து ஒரு டேரக்டர் போய் கதை சொல்ல போகிறாரு. 2-3 கதை சொல்கிறாரு. இவர் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி வேணுங்கிற மாதிரி கேட்குறாரு. அவரோட சொந்த லவ் ஸ்டோரி சொல்கிறாரு. அவரோட லவ் ஸ்டோரி தான் அந்த படத்தோட கதை. படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எங்கேயுமே லேகில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்து போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் ஆகுது. பட் ஓவராலாக படம் ரொம்ப அருமையான படம். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. அந்த நிறைய இமோஷன்ஸை வந்து இந்த படம் வந்து நல்லா வந்து கேப்சர் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ரைட்டர் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. இந்த ரைட்டிங் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஏன்னா எல்லாம் நியூ ஃபேஸை வச்சு ஒரு ஆடியன்ஸை வந்து கிரிப்பிங்காக உட்கார வச்சதுக்கு காரணமே அந்த ரைட்டிங் தான். ஸோ அவங்க சொன்ன அந்த சீன்ஸு, அதுக்கு இருந்த டைலாக்ஸு, அந்த கேரக்டரோட இமோஷன்ஸோட டெப்த், அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக, எங்கேயுமே லேக் ஆகாமல் ரொம்ப அருமையாக வந்து ஓவர் டோஸும் கொடுக்காம அதே டைம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் இவன் எடுத்துகிட்டு வந்தான். யாரும் கோமாளி படம் பண்ணானே ரங்கநாதன், பிரதீப் ரங்கநாதன் எடுத்துகிட்டு வந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த 1.5 வருஷ கேப்பில் இவன் இந்த படம் வந்திருக்கு. இதில் வந்து காலேஜ் பசங்கள்லேருந்து ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம், ரொம்ப நல்ல படம். லாக்லாம் படத்தில் இருக்கும். அது ஏன்னா அது அப்புறம் சொல்லி இதுக்காக தான் இது நடந்ததுன்னு சொல்கிறதுக்காக அந்த போர்ஷன் லாக் அடிக்கும் எல்லா படத்துலையுமே. அது ஒரு லாக்னு சொல்ல முடியாது. அதை கதை சொல்கிற நேர்த்தியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. நல்லா இருந்தது. நன்றி. மியூசிக்லாம் என்னமோ ஒரு எர்வின் சான்ஸே இல்லை. அவர் எந்த படத்தை போட்டாருன்னா தெரில, பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது மியூசிக்கு. அந்த லவ் எமோஷனுக்கு சரி, லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறதும் சரி, என்னமோ ஒரு மாதிரியை நம்மளை வந்து சீட் எட்ஜில் உட்கார வச்சுது. 4 பொண்ணுங்க போட்டிருக்காங்க, கலராக அவ்வளோ பியூட்டி. எங்கெல்லாம் நம்ம ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கும், அப்போலாம் அந்த பொண்ணுங்க வந்து ஃபீல் பண்ணி வச்சுட்டு படத்தை வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் மூவியாக பண்ணிடுச்சு. லேக்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகும், அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்மளை எழுப்பி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி சீன் பண்ணியிருக்காங்க. மிஸ்கின் சார்லாம் அந்த படத்துக்கு தேவையே இல்லை. ஆனால் அவரை கூட வந்து ஒரு கேமியோ பண்ண வச்சு, அந்த கேமியோ கூட ரசிக்கிற மாதிரி வச்சு, கிளைமேக்ஸ்லாம் சரியான ஒரு ட்விஸ்ட்டு. ஐயே கிளைமேக்ஸை தூக்கி இப்படி முடிச்சிட்டீங்களாடான்னு சொல்லும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சு உடனே செகண்ட்லேயே அப்படியே ட்ராப் பண்ணிட்டு கிளைமேக்ஸை போட்டுருவாங்க. நல்லா 3 ஹீரோயின்ஸ் 3 ஹீரோயின். எனக்கு மீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து வந்து ஒரு லவ்வை காட்டும் போது நம்மளுக்குள்ளேயே இந்த மாதிரி தான் நம்மளோட ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் கூட அது மூவ் ஆன் பண்ணி போன விதம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்குள்ளே கொடுக்கும்ல. அந்த இம்பாக்டை அவங்க கொடுத்துருந்தாங்க. ஏன்னா க்ளோஸ்அப்பில் வந்து ஒரு ஆக்டரை காட்டும் போது ஒரிஜினல் அந்த ஆக்டிங் வந்து நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கணும். அதில் வந்து இந்த படத்தில் வந்து உண்மையிலே அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது.